அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னோட அப்பா அம்மா நம்மளோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜெனி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. செலியன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறது தான் மனுஷனோட குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜோசப் கிட்ட திரும்ப திரும்ப நம்ம செலியன் மன்னிப்பு கேட்டோம். பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. இவன்லாம் ஒரு உருப்படாதவன், இன்னமும் இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறவன் எப்படி நம்ம பொண்ணை நல்லா பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஜோசப் டோட்டலாக செலியனை அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலியன் கொடுத்த பொக்கேவை நம்ம ஜெனிக்கு தெரியாமல் டஸ்ட்பின்லேயும் போட்டு போயிட்டாரு. எதர்ச்சியா நம்ம ஜெனி வெளியே வந்து உட்காந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மரியமுக்கு ஜெனி கிட்ட செலியன் அனுப்பின கிஃப்ட்டை பற்றி சொல்ல இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கானா. ஜெனி வந்து என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிமா வந்து கேட்குறாங்க. உடனே மரியம் வந்து ஒன்றும் இல்லை, உன்னோட ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ கூடி சீக்கிரம் உங்கள் ஃபேமிலி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில் வா ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் வந்து சொல்கிறாங்க. உடனே ஜெனி வந்து கோவப்பட செய்கிறாங்க. அம்மா போதுமா, எனி டைம் அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு குறையாகவே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. செலியன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கும் தெரியும், அதுக்காக நான் அவனை டோட்டலாக வெறுத்துருவேன், டைவர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேவையில்லாத எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனால் நான் மனசார செலியனை வெறுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலியனை தாண்டி அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்காங்க. அதெல்லாம் உதிரி தள்ளிட்டு நான் எப்படிமா இருப்பேன், நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்து கேட்குறாங்க. அந்த டைமில் அந்த டஸ்ட்பின் இருந்த பொக்கேவை பார்த்துடுறாங்க. பார்த்தது என்னம்மா அதில் ஒரு பொக்கே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி எடுக்க போக உடனே மரியம் வந்து அதை மறைக்கிறாங்க. ஆனால் ஜெனி வந்து அதை விடாமல் என்னன்னு போய் பார்த்துட்டு அதில் செலியனோட பேர் ஒரு ஓரமாக இருந்ததை பார்த்துடுறாங்க. இது யார் என்ன பண்ண பொக்கேமா, எப்போ வந்துச்சு, ஏன் டஸ்ட்பினில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி கேட்க உடனே மரியம் வந்து ஒன்றும் இல்லைம்மா, இது ஏதுன்னு தெரியல, அப்பா இங்கே வெளியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் போட்டார், யாருன்னு வந்து என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் வந்து சமாளிக்கிறாங்க. உடனே ஜெனி வந்து அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்து கேட்க உடனே மரியம் வந்து உன்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் செலியனுக்கு இடமே இல்லை, அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குது, நீ அந்த வாழ்க்கை தான் வாழணும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியம் வந்து சொல்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட ஜெனி வந்து நீங்கள் யாருமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு உங்கள் யாரோட முகத்திலையும் முழிக்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜெனி. ஏன்னா செலியன் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சாலும் ஜெனியோட மொபைலை வாங்கி அவர் உடைச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் செலியன் வீடு தேடி வந்து சாரி அப்படிங்கிற ஒரு பொக்கேவை கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்றப்ப அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட இவங்க அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காங்க ஜெனி. கூடிய சீக்கிரம் நம்ம ஜெனி செலியன் நம்ம மேலே வச்சிருக்கிற பாசம் உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோசப் வீட்டை விட்டு குழந்தைய தூக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செலியன் ஜெனியோட வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.